வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி சிஸ்டம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் பற்றி பேசலான்னு நினச்சேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, யாராவது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை தரான் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேல்ஸில் எல்லோரும் வேலை செய்கிறதே ஊக்கத்தொகைக்கு தான். இந்த இன்சென்டிவ்ங்கிறது வெறும் கேஷாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். இந்த டாபிக் ஏன் எனக்கு சடனாக தோணிச்சுன்னா, பீச்சில் என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஒரு பையன் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்ததாக என் ஒய்ஃப் சொன்னாங்க. அந்த ஸ்கீம் நான் பார்க்கல, பட் என் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பை ஒன்று கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த கூல்ட்ரிங்க் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கீழே குப்பையாக போடாமல் கலெக்ட் பண்ணுறதாக கவர்மெண்ட்டோட ஐடியா. அந்த பெட்டை நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும். அங்கங்கே பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்கிறத எடுத்து சரி பண்ணுறதா தான் இந்த பேச்சு வந்தது. இது ஏன் வந்ததுன்னா, ராமேஸ்வரம் கடலில் எவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குங்கிறத என் நெவ்யூ என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ என் ஒய்ஃப் இங்கே இதுமாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நெவ்யூ என்ன சொன்னால், கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, சில பேர் 10-15 பாட்டில் எடுத்துன்னு வந்துட்டு 10 பாட்டில் உள்ளே போட்டுட்டு ஒரு பைக்கு பதில் 10 பையாக எடுத்துகிட்டு போவாங்க. நார்மலாக என்னென்னா இந்த ஸ்கீமு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் அங்கே ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிங்கன்னா, அதில் இப்போ ஜூஸ் பாட்டில் ஏதோ வாங்கி குடிச்சிங்கன்னா அதை போட்டுட்டு நீங்கள் வெளில எடுத்துன்னு போகணும். அதை விட்டுட்டு வெளிலேருந்து நீங்கள் 10-15 பாட்டில் கொண்டு வந்து உள்ளே போட்டிங்கன்னா பேசிக்லி இந்த ஸ்கீமை நீங்கள் அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்கீம் அப்யூஸ் ஆகுமானா டெஃபினட்டாக அப்யூஸ் ஆகும். இதை நீங்கள் உங்களை சுற்றி ரெகுலராக பார்க்குறீங்க. இது மாதிரி அப்யூஸ் ஆகிறத டெய்லி பார்க்குறீங்க, நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்தியாவில் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஸ்கீம் போட்டான். 130 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இந்தியாவில் ரொம்ப கோப்ரா இருந்தது. ஸோ வெள்ளைக்கார தவிர என்ன சொன்னான், யாரெல்லாம் கோப்ரா தலை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு காசுன்னு. உடனே இந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற கோப்ராவை பிடிச்சி வெட்டி காசை கொடுக்காம அவன் வீட்டிலையே கோப்ரா வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கோப்ரா குட்டி போட்டு வளர்ந்தோன்னா அந்த தலையை வெட்டி கொண்டு போய் வெள்ளைக்காரன்ட்ட கொடுப்பான். சடனாக பார்த்தா பல ஆயிரம் கோப்ரா தலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கோப்ரா அங்கே இருக்கவே இருக்காது. அப்போ தான் வெள்ளைக்காரனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்களே கோப்ராவை வளர்த்து கொண்டு வந்து வெட்டி தராங்கன்னு. உடனே அவன் என்ன பண்ணான், இந்த ஸ்கீமையே கேன்சல் பண்ணி இனிமேல் கோப்ரா தலைக்கு ஸ்கீம் கிடையாதுன்னு ஆல்ரெடி வளர்த்து வச்சுருந்தாங்கள கோப்ரா, அந்த கோப்ராவை வைல்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இன்செக்ட்னால முன்னாடி இருந்த கோப்ராவோட ஜாஸ்தி கோப்ரா வந்துருச்சு. இது நிஜமாக நடந்தது தான் நான் சொல்கிறேன். அதனால் கவர்மெண்ட் இது மாதிரி இன்சென்டிவ் கொடுத்தா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி அழகாக யூஸ் ஆகும்னா, நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு தகுதி இல்லையோ அவங்களுக்கும் ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. எங்கள் பில்டிங்கு பக்கத்து ஏரியாவில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குகிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் ரேஷன் கார்டு உண்டு. அதோட பியூட்டி என்னென்னா, அமெரிக்காவில் பசங்கள்லாம் செட்டில் ஆகிருப்பான். இங்கே 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தாத்தா பாட்டி தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷனில் ஹோம் டெலிவரி நடக்கும். இதையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இப்படி நடக்கிறது பேசிக்லி என்ன நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு பாட்டி ரேஷன் கார்டு வாங்குறேன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோடய 85 வயசு இருப்பாங்க அவங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த ரேஷன் கார்டு இதை நான் வாங்கி என் வேலைக்காரி கொடுப்பேன்னு. இது உங்கள் ஆசை செலவழித்து பலசர கடையில் போய் சாமான் வாங்கி நீ ரேஷன் இப்போ வேலைக்காரி கொடுத்தேன்னா அது ஒழுங்கான தான தர்மம். எவனோ ஒருத்தன் ஓசியில் கொடுக்குறான், அதுவும் டேக்ஸ் பேயர் பணத்துலன்னு ஓசியில் தரான். அது என்ன நீ போய் வாங்கின்னு அந்த க்யூவில் நின்று அந்த பொண்ணுக்கு கார்டை கொடுத்து அவங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு பதிலாக 2 ரேஷன் கார்டு சாமான் வாங்கிக்கன்னு கொடுக்கறதுக்கு நீ யார்? ஆனால் எந்த கவர்மெண்ட்டுக்குமே இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி இல்லாட்டா இப்போ இருக்கிற அப்போசிஷன் ரூலிங்காக இருக்கும்போது யாருக்குமே ஒரு தைரியம் வராது. என்ன தைரியம் வராது, இந்த ரேஷன் கார்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்,
யாரெல்லாம் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் ஃபேமிலி இன்கம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அட்லீஸ்ட் 20% குறையும். அந்த 20% ரேஷன் கார்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். இந்த ஏழைங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரிசி நல்ல அரிசி இல்லை, சாப்பிட்றதுக்கு கூடிய அரிசி இல்லைன்னு இந்த தள்ளுவண்டியில் போகிறவங்கள்ட்ட இட்லி ஊற்றி சாப்பிட்றதுக்காக அந்த அரிசியை விற்றுருவாங்க. வெள்ளை அரிசி 35 ரூபா 40 ரூபா இருக்கிறதுனாலும் ஓசியில் வந்த அரிசி தானே. அந்த ஒரு ஆளுக்கு 20 கிலோன்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு காடுக்கு 20 கிலோ, ஒரு ஆளுக்கு 20 கிலோ வருது. எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் அந்த 20 கிலோவை 6 ரூபா 7 ரூபா, சரி ஒரு 5 ரூபா, யாராவது எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களோ அன்றைக்கே விற்று காசாக்கி சாப்பிட்ருவாங்க. அரிசி எதுக்கு அக்வயர் பண்ணுவானே, அதை சப்சிடைஸில் இல்லை ஸ்டேட்டுக்கு கொடுப்பானே, ஸ்டேட் அதை இன்னும் 2 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பானே. டீசல் மிச்சம், பெட்ரோல் மிச்சம், எல்லாம் மிச்சம். இதுக்கு பதிலாக நீங்களே கவர்மெண்ட்டை காசாக வாங்கிட்டிங்கன்னா பெட்டர். இதுவும் கவர்மெண்ட்டுக்கும் மோர் எஃபிஷியன்ட்டு. ஒரு கிலோ 30 ரூபா 35 ரூபாங்கிற விலையில் 20 கிலோக்கு 700 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது மாதிரி கரப்ஷன் குறையும். அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரத்தில் நாங்கள் பத்மநாபசாமி கோயிலுக்கு போனோம். பத்மநாபசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா சட்டை போடக்கூடாது, பனியன் இருக்கக்கூடாது, கீழே பேண்ட்டு மேலே ஒரு வேஷ்டியாவது இருக்கணும். அவசரமாக யாருக்கும் அந்த ரூல்ஸ் தெரியாமல் வர்றதுனால என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி வாங்கிறதுக்கு கடைக்கு போனால் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வேஷ்டி தருவோம். அது என்ன வேஷ்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற பொங்கல் வேஷ்டி தான் அங்கே வந்திருக்கும். அதில் மார்க்கும் பண்ணியிருக்கும். அந்த வேஷ்டியை நீங்கள் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பத்மநாப கோயிலுக்குள்ளே போயிட்டு திரும்பி வெளில போடுறது. இதே நான் சொல்கிறேன், பொங்கலுக்கு வேஷ்டி புடவை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஆர்டரை நீங்கள் யார்ட்டையோ கொடுத்து அதுக்கு லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து வாங்கி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் காசாக கையில் கொடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு அன்றைக்கி வேறு ஏதாவது வேணுங்கிற ப்ராடக்டை வாங்குவோம். அதை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்று காசு போட்டு பண்ணுவாங்க. எங்கள் கம்யூனிட்டியில் திவசம் பண்ணுறதுங்கிறது உண்டு. முன்னோர்களுக்கு தித்தி கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்போம். அதில் நல்ல வேஷ்டி கொடுக்கணும்னு ஒன்று உண்டு. நம்ம போய் வேஷ்டியை வாங்கிட்டு கையில் கொடுத்தா இங்கே சாப்பிட்றவங்களும் வாத்தியாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேஷ்டியை கொண்டு போய் அதே கடையில் கொடுத்து பாதி விலைக்கு வாங்கிப்பாங்க. இது நாம் மயிலாப்பூரில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க. இது எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இன்சென்டிவ்ஸுங்கிறது பார்த்து கொடுக்கணும். இஷ்டத்துக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அதனால் வித் சிஸ்டம் ஆஃப் இன்சென்டிவ்ஸோட சிஸ்டம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் இருக்கணும். நீங்கள் பாட்டில் கீழே போட்டால் 5000 ரூபா ஃபைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடு சேர்த்து இதை வச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஓடும். வெளியில் பாட்டிலும் விழுந்திருக்காது, அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் வரவும் மாட்டோம். அதனால் வெறும் இன்சென்டிவ் மட்டும் வேலை செய்யாது, டிஸ்இன்சென்டிவ்ஸும் பனிஷ்மெண்ட்ஸும் கூட போகணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.